I would like to call upon editor Suresh to share a few words, please. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா, சோஷியல் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் தேங்க்யூ, உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ், ஹீரோ அண்ட் டைரக்டர், ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. Few words in just 2 words தான் சொல்லிருக்கீங்க. Thank you so much. அடுத்தபடியாக lyricist மோகன் ராஜன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், உங்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய நன்றி சொல்லணும். நான் வந்து குட் நைட்லேருந்து மகேஷ் ஐயாவோட ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் ஒரு நல்ல படம் அப்படின்னா நீங்கள் அதை தூக்கி கொண்டு போய் ஒரு வெற்றி படமாக ஆக்குறதுக்கு பெரிய பெரிய நன்றி. இந்த படம் எங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷல். இதில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக சௌந்தர்யா மேம் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய ஒரு வரமாக நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா, நான் மற்ற படங்களுக்கு எப்படியாவது ரஜினி சாரை மீட் பண்ணிடணும் அப்படின்னு என்னோட ஆசை இருந்தது. அதை மகேஷ் ஐயாட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் இந்த படம் நான் வந்து டெக்னீஷியன் ஷோ பார்த்தோன்னே மேம்கிட்ட சொன்னேன், மேம் நான் வந்து இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும், வெற்றிக்கு அப்புறம் எனக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு. என்ன அப்படின்னாங்க, அது நான் சொல்லினாலும் அது பண்ணியிருப்பாங்க. ரஜினி சாரை நாங்கள் நேரில் மீட் பண்ணோம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ரஜினி சாரை நான் வந்து மீட் பண்ணும்போது ஒரு சூப்பர் ஸ்டார் முகத்தில் சௌந்தர்யா மேமோட அப்பாவோட சந்தோஷத்தை நான் பார்த்தேன் அன்னைக்கு. ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு அப்பாக்குள்ளேயும் ஒரு சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க. ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டாருக்குள்ள இருந்த அப்பாவை அன்றைக்கி நான் பார்த்ததுல ரொம்ப எனக்கு ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது சாரை மீட் பண்ணும்போது அவர் மனசில் ஒரு 10% இடம் பிடிச்சணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் ஒரு கவிதை எப்படியாவது சார்ட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த ஐடியா வந்ததுன்னா, வைரம் சார் வந்து முத்து படத்துக்கு பாட்டு எழுதும் போகும்போது நெப்போலியன் பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாரு. அப்போ இது ரொம்ப நல்லா இருக்குங்க, இதில் வந்து நீங்கள் பாட்டில் கொண்டு வாங்க அப்படின்னாரு. இது எப்படி பாட்டில் கொண்டு வரணும்னு அவருக்கு அந்த டைமில் தோணலை. ஆனால் சார் சொன்ன அந்த கதையை வந்து ரஜினி சார் ஸ்பார்க் ஆகி அவர் வந்து இதை நீங்கள் எப்படியாவது பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எழுதின வரிகள் தான் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, கடைசியில் மண் தான் ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது அப்படின்னு எழுதுனேன்னு சார் வந்து வைரம் சார் சொன்னார். அதே ஐடியா தான் எனக்கு எப்படியாவது ஒரு கவிதையை சொல்லி சார்கிட்ட இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன். அது உண்மையாலுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப மறுபடியும் உங்ககிட்ட கவிதையை வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு நான் சாருக்கு நீங்கள் அனுப்பிச்சதா சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்னுடைய வாழ்நாள் கனவு நிறைவேறிடுச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லணும். மதன், கண்டிப்பாக நீங்கள் அடுத்த படம் ரொம்ப இன்னும் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த படம் பார்த்து முடித்தோடனே நீ நெக்ஸ்ட் கதை எழுத ஆரம்பிச்சிரு, ஏன்னா கண்டிப்பாக உனக்கு இந்த படம் வெற்றி படம் தான் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி அபி, என்னோட ஃபஸ்ட்டு படம் எப்படியாவது ஜெயிச்சணும்னு நானும் ஷானையாவும் அப்படி பேசிகிட்டு இருப்போம். அது நடந்துருச்சு அபி. அடுத்தடுத்த படங்கள் சூப்பராக சூஸ் பண்ணுங்கள். ஷானையா, என்னுடைய பெரிய சப்போர்ட், என்னுடைய சோல். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. இதே நட்பு எப்பயுமே தொடரணும். மகேஷ் ஐயா, நான் ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் உங்ககிட்ட. சௌந்தர்யா மேம், ரொம்ப நன்றி மேம். காவியா, அனஸ்வரா, ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. உங்களை கண்டிப்பாக ரொம்ப கொண்டாடுவாங்கன்னு 2 பேரையும் சொன்னேன். அது நடந்துட்டு இருக்கு. அடுத்த படத்துலையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இந்த சஸ்தார் படத்துலையும் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அதுவும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. சில்வர் ட்ரீ விஜய் எல்லாருக்குமே நான் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். இன்னொரு விஷயம், சரவணன் சார் சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார். எங்கள் ஊர் பக்கத்து ஊருக்காரர், நாங்கள் வந்து பொண்டாட்டி ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து வந்ததுலேருந்து எங்கள் ஊர் பக்கத்துலேயும் ஒரு ஸ்டார் இருக்காரு அப்படின்னு நாங்கள் ரொம்ப பெருமையாக நினச்ச காலத்தில் உங்கள் கூட உட்காந்து நான் வந்து சரிசமமாக உட்காந்துருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. மறுபடியும் சொல்கிறேன், ஊடகங்களுக்கு, மீடியா அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு வந்து பெரிய பெரிய நன்றி. இன்னும் நிறைய படங்கள் நாங்கள் கண்டிப்பாக இந்த கம்பெனி வழியாக கொண்டு வருவாங்க. ரொம்ப இவங்க பண்ணுற எல்லா படமும் ரொம்ப நல்ல படமாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி. தேங்க்யூ. அடுத்தபடியாக ஆக்டர் சரவணன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கும். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த படத்தில் வந்து நான் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த இந்த டைரக்டர் மதன், மற்றபடி மகேஷ் சார், இந்த டோட்டல் டீமுக்கே நான் வந்து நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் சின்ன கேரக்டர் தான். இந்த சின்ன கேரக்டரையும் எழுதி பாராட்டி நிறைய ஊடகங்களும் நிறைய பத்திரிகைக்காரங்களும் அவ்வளோ அழகாக எழுதியிருந்தீங்க. எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். நல்ல படம் தான் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. இது இன்னும் நல்லபடியாக செய்ய முயற்சி பண்ணிகிட்ருக்க ப்ரொடியூசருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக ஆக்டர் தேனி முருகன் அவர்களே அன்போடு பேச அழைக்கிறோம்.
வணக்கம். இந்த படத்தை கரெக்டாக கொண்டு சேர்த்த தொலைக்காட்சி பத்திரிகை எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த படம் ஜூனியராக இருக்கும்போது வாய்ப்புகள் கம்மியாக இருந்தது. கிடைச்ச நேரத்தில் சீனியரான படம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. இந்த படக்குழுவினர் அத்தனை பேத்துக்கும் என்னுடைய நன்றி. மென்மேலும் இந்த தொடர்ந்து இந்த வெற்றிகள் அடையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக ஆனந்தி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இல்லாமல் ஒரு ஆடியன்ஸாக பேசணுன்னு ஆசைப்பட்றேன். லாஸ்ட் நைட் தான் இந்த படம் பார்த்தேன். இந்த படத்தில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஐ ஃபெல்ட் அஸ் இஃப் நான் ஒரு நல்ல படத்தில் ஒரு பார்ட் ப்ளே பண்ணியிருக்கேன். வந்து இட் இஸ் அ ஸ்மால் பார்ட். ஐ ஃபெல்ட் ரியலி குட். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்சி அப்படின்னாலே, இந்த இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர் அப்படின்னாலே, இல்லை வந்து இந்த மாடர்ன் லவ் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஐ திங்க் ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் இந்த படம் மூலமாக அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு தோணுச்சு. அண்ட் காலங்காலமாக ஒரு விஷயம் இருந்தது, அது இந்த காலகட்டத்தில் மாறிட்டு வருது. நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் நடந்த நிறைய நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ அதை வந்து மறந்துடுவோம். நமக்கு லைஃப்பில் அது நடந்ததே ஞாபகம் இருக்காது. ஆனால் இன்டர்நெட் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கும். ஒரு தப்பு பண்ணால் போதும், அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தாலும் அவங்க பண்ண தப்பை பயங்கரமாக ஹைலைட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ ஒரு நபர் அவங்க பண்ண தவறை தாண்டி ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்க ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். ஸோ இந்த படம் அதை ரொம்ப அழகாக கொண்டு போய் அந்த ஹியூமன் நேச்சரை அழகாக கொண்டு போய் சேர்த்தது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. There are no bad people, but we do bad things. Probably அப்பப்போ அதை பண்ணிட்டு இருப்போம். ஆனால் நம்மளோட ஹியூமன் குவாலிட்டியே we have the room to grow அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு கருத்து, அந்த மாதிரிலாம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கருத்தாக இல்லாமல் ஒரு அழகாக ஒரு காதல் கதை மூலமாக அதை சொன்னதுனாலையும், அண்ட் அதையும் தாண்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப காமனாக ஸ்டீரியோ டைப் பண்ணக்கூடிய விஷயங்களை ஒரு டீனேஜ் கேரக்டர்ஸை வச்சோ இல்லை வந்து அப்போ தான் அது ஜஸ்ட் க்ரோயிங் அந்த ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இருக்கும்போது அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை ரொம்ப கருத்து மூலமாக சொல்ல முடியாது. பட் அதுலேயும் டு பி பொலிட்டிக்கலி ரைட், ஐ திங்க் த ரைட்டிங் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் எனக்கு வந்து படம் வந்தபோது எல்லாரும் அனஸ்வரா செம்மையாக பண்ணியிருக்காங்க, அப்போ ஹீரோ வந்து ஒரு செம்மையாக பண்ணியிருக்காங்க அப்படிலாம் பார்க்கும்போது ஒருவேளை ப்ரமோஷனாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் ரொம்ப எனக்கு இருந்தது. ஏன்னா எனக்கு என்ன எல்லாரும் ஒரே விஷயம் சொல்கிறாங்கன்னா ஒருவேளை ப்ரமோஷனாக தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு இருந்தது. ஆனால் when I watched the movie I realized எந்த அளவுக்கு ஒரு கேரக்டர்ஸை வந்து இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எழுதியிருந்தா அது அவ்வளோ அழகாக அவங்க பெர்ஃபார்மும் பண்ணியிருந்தா. எவ்ரிபடி இஸ் ஃபாலோயிங் இன் லவ் வித் த கேரக்டர், வி ஆர் ஜஸ்ட் ஃபாலோயிங் இன் லவ் வித் த பீப்புள் இன் த மூவி. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. நல்ல படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் திரும்ப ஐ திங்க் இப்போ இனிமேல் இவங்க வரும்போது எல்லாமே வில் பி எக்ஸ்பெக்டிங் அ கிரேட் மூவி. அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு கொடுக்கறது கூட ரொம்ப நல்லா தான் இருக்குது. பிகாஸ் வி ரியலி வாண்ட் டு வாட்ச் சச் மூவிஸ். ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் மீடியா. ஏன்னா முதல்ல அவங்களை நான் சந்தேகப்பட்டேன் ப்ரொமோஷன் தான் பண்ணுறீங்களோன்னு. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் நீங்களும் இந்த படத்தை எங்கே கொண்டு போய் எப்படி சேர்க்கணுமோ அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. தொடர்ந்து பண்ணுங்க. நான் ஒவ்வொரு நாளும் அந்த சீட்டிங்கை பார்க்கும்போது, புக்கிங்கை பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. அந்த படம் கொடுத்த அதே ஃபீல் இருக்குது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் லைஃப்பில் நடந்ததெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ மீடியா ஃபார் டூயிங் அ கிரேட் ரோல் இன் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆனந்தி. அண்ட் அடுத்தபடியாக வந்து நோ மேட்டர் வாட் எந்த ரோல் கொடுத்தாலும் அது சின்ன ரோலோ பெரிய ரோலோ, பட் ஐ திங்க் த கேரக்டர் நீட்ஸ் டு ஸ்பீக். அந்த அளவுக்கு அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த காவ்யா, ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் பீயிங் ஹியர். ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ஸோ மச். அன்றைக்கி ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் ஒரு நியூ கமராக இருந்துட்டும் என்னோடய பேர் மென்ஷன் பண்ணி அந்த சீனை இவ்வளோ அப்ரிசியேஷனும் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ தேங்க்யூ ஆல் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். And thank you so much for the support. Anisha character ka kadikira the theatre response and general audience response is so overwhelming. And most importantly, our producers Magesh Anna, Soundarya ma'am. Thank you so much, ma'am. Yesterday meeting Rajnikant sir was so exciting. Thank you, ma'am, for that. Madan, everybody else on the dais. Thank you so much. Once again, thank you all. காவ்யாக்கு என்ன சொன்னோம் அதே தான் அடுத்த நபரும் சச்சினும். ரொம்ப அழகாக பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ப்ளீஸ் சச்சின். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மொமெண்ட்டில் இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வரும்போது ஐ ஹேட் அ வெரி
குட் வைப்ரேஷன், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். அது மதன்ட்ட சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது, மதன் எனக்கு வேறு எதுவுமே வேணாம், ஐ ஹாவ் அ வெரி குட் ஃபீலிங் அபவுட் திஸ், லெட்ஸ் ஜஸ்ட் டூ இட் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ மதன், தேங்க்யூ ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் மேன். ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அண்ட் தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் மேக்கிங் இட் ஆல் ஹேப்பன். எங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்தது செட்டில், எங்களுக்கு எந்த டென்ஷனும் கிடையாது, எந்த விதத்துலையுமே எங்களுக்கு எந்த ப்ரெஷரும் கிடையாது, எங்களுக்கு கேட்டது எல்லாமே எங்களுக்கு நடந்தது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரியேட்டிங் தட் சேஃப் என்வாயர்மெண்ட் ஃபார் அஸ். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் த என்டையர் டைரக்ஷன் டீம். பாய்ஸ் சமடா, நீங்களாம் எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க, தேங்க்யூ ஃபார் தட். And Shreyas Anna is not here, so Shreyas Anna, the entire team, Suresh bro, Shanana, thank you so much for the amazing music that you have done for us, and everyone on the dais, Abhi and Anasura, and thank you so much guys. I had an amazing time working with you guys. I hope we'll be associated with more projects in the future, and all the other actors here, sir, Saravanan sir, and Anna, எல்லாருக்கும் நன்றி. அண்ட் தேங்க்யூ ஆல் ஸோ மச். ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது, கிரேட்ஃபுல்லாக இருக்குது இந்த மொமெண்ட் இங்கே நிற்கிறது. ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் எல்லாருமே கொண்டு போய் படத்தை அவ்வளோ அழகாக சேர்த்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே ரிசப்ஷன், இதே மாதிரி அன்பை எங்கள் எல்லாருக்கும் எப்பவுமே கொடுத்துருப்பீங்கன்னு நம்பிக்கையில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ சச்சின். அடுத்தபடியாக there's always a saying இல்லை, being an actress is easy but to be a performer is very tough. I think இந்த படத்தில் she has lived that character அப்படி தான் சொல்லணும். அவ்வளோ அழகாக she has done every nuances, ரொம்ப அழகாக இருந்தது உங்களுது. ஸோ எஸ் அனஸ்வரா, ப்ளீஸ் few words from you. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். மீடியா அண்ட் ப்ரெஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் ஃப்ரம் அவர் சைட் இந்த படம் ஃபார் ரிசீவிங் இட் வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம லாஸ்ட் ஃபியூ டேஸ் நம்ம தியேட்டர் விசிட்ஸ்க்கு போனோம். இப்போ அங்கே இருக்கிற ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்த்து, அவர் கை தட்டுறது பார்த்து, அவர் பேர் கத்துறது பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறது தெரியல, ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது ஒரு மொமெண்ட்டும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு த ஆடியன்ஸ் டூ. அப்புறம் நம்ம எல்லா ஈவெண்ட்டுக்கும் இதுதான் சொன்னது, திஸ் ஃபிலிம் இஸ் மேட் வித் லாட்ஸ் ஆஃப் லவ். அண்ட் அந்த மாதிரி அதை ஆடியன்ஸும் ரிசீவ் பண்ணிட்டீங்க. அண்ட் மதன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ மோனிஷா, தேங்க்ஸ் அ டன். அண்ட் அபி அண்ட் எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் அவர் கெமிஸ்ட்ரி அண்ட் ஐம் கிளாட் தட் பீப்புள் லைக்ட் இட். அண்ட் சௌந்தர்யா மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மகேஷ் அண்ணா and Kavya, எல்லாரும், my cast and crew, Sean sir, thank you so much, my cast and crew. It was great working with everyone. And 2 days back தலைவரை பார்த்தோம். அவரை பார்த்து அவர் சொன்ன ரெஸ்பான்ஸ், அது it meant a lot to all of us. So that's it. Thanks for receiving our film with love and thank you so much. தேங்க்யூ. ஐ திங்க் எல்லாருமே தலைவரை பார்த்து அந்த ஜோன் மோட்லேருந்தே வரல போல இருக்க என்டையர் டீம். ஸோ தலைவர் சார் இதை பார்த்தீங்கன்னா அவங்க சார்பாக நாங்களும் ப்ரெஸ் மீடியா எல்லாருமே உங்களுக்கு நன்றி சொல்லிடுறோம். ஏன்னா ஒரு நல்ல படத்தை ஆல்வேஸ் யூ பீன் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் எஸ், அடுத்தபடியாக இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ அழகாக உங்ககிட்ட போய் சேர்ந்துருக்குன்னா அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக ஆத்மார்த்தமாக கொடுத்துருக்க டைரக்டர் மதன் அவர்களே நம்மளோட பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, கேட்குதா? ஓகே, ஓகே. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நான் இங்கே இந்த ப்ரெஷ் ஷோ போடும்போது அங்கே உட்காந்து பயந்துக்கிட்டே பார்த்துட்டு இருந்தோம் நானும் அபியும். ஸோ அந்த பயம் இன்றைக்கி சுத்தமாக இல்லை. எல்லாம் நல்லபடியாக அந்த ஷோ முடிஞ்சவொடனே நல்லபடியாக எழுதுனீங்க. ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே படம் பிடிச்சதே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் தான். நீங்கள் தான் அந்த ஷோ முடிச்சுட்டு வெளியே வந்து என்கிட்ட அபிட்ட டீம்கிட்டலாம் பேசினது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே சொன்னீங்க இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படம்னு. அதே மாதிரி இது வெற்றி அடைஞ்சது நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஆல். அண்டு யா மேம், மகேஷ்னா, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டீம் சரவணன் சார் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். நான் வந்து ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லேயே போதுமான அளவு பேசி எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதில் மிஸ் பண்ண ஒரு 2-3 பேரை மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது லாஸ்ட்டாக ரொம்ப தூக்கமே இல்லாமல் ஒர்க் பண்ண ஒரு 3 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். இது ஷான் சார் டீமில் இருந்த சபரி, விஸ்வா, விஜய் அண்ணா, இவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அண்டு சுரேன் அழகிய குத்தன் மிக்சிங்கில் தேங்க்ஸ். கலரிஸ்ட் சுரேஷ், இவங்க யாருமே ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் தூங்காமல் அந்த அவுட்புட்காக ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த மேடையில். ஸோ அவங்களுக்குலாம் தேங்க்ஸ். அண்ட் டைரக்ஷன் டீமில் ஆப்வியஸ்லி இவங்க தூங்க மாட்டாங்க, அது உங்களுக்கு ப்ரீசெட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
அண்டு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். மக்கள் கொண்டாடுறாங்க இந்த படத்தை. பார்க்கும்போது நிறைய இடத்துல மக்கள் இந்த படத்தை ஓன் பண்ணிக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு அதை ஸ்டோரி போடுறதை தாண்டி இந்த படத்தை எல்லாம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணுறாங்க என்கிட்ட, இந்த மாதிரி நான் அன்செட் லவ் கால் பண்ணி இன்னைக்கு சொன்னேன், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நவ் அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போடையே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. இன்னும் படம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களெல்லாம் பார்க்குறது. எல்லாத்துக்குமே எங்கள் டீமுக்கும் தேங்க்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ, பாய். தேங்க்யூ. கதை முக்கியமோ அது அளவுக்கு மியூசிக் நீட் டு ஆட் தட் ஃப்ளேவர் டு த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ திங்க் அவர் போடுற மியூசிக் எல்லாமே இட்ஸ் கெட்டிங் கனெக்டட். அந்த அளவுக்கு அந்த சோல்ஃபுல் கனெக்ஷன் எப்பவுமே இருக்கும். ஸோ எஸ், அடுத்தபடியாக மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசாரு. கார்த்திரையாய் சூழ்ந்த இருளறவே, பேருளியாய் நின்ற திருவுருவே, ஆசானே என்னை ஆள்பவனே, குருநாதா பக்கிரிசாமி. வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீ எத்தனை தேங்க்ஸ் தான் உங்களுக்கு சொல்லுவோமோ தெரியாது. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு எங்கே யாருக்கு பலம் சேர்க்கணுமோ அவங்களுக்கு பலம் சேர்த்து அவங்களுக்கு பெரிய நட்சத்திரமாக அவங்க ஆகிறதுக்கான ஃபவுண்டேஷனாக என்றைக்குமே நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அபி வந்து இந்த படத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறான். ஸோ அவன் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக ஆனானா கண்டிப்பாக இந்த மொமெண்ட் அவன் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஊர் மீடியா வந்து நிறைய பேரை, அதாவது ஒரு ஹோப்லெஸ்ஸாக கூட ஒருத்தர் வந்து நமக்கு என்னடா ஹோப் இல்லைன்னா, அபியோட முதல் படம் பண்ண ட்ரை பண்ணும்போது அபியோட ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு தெரியும். அந்த ஸ்ட்ரகிளில் அபியை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறது ரொம்ப கம்மி இடைவேளை தான். அது அபியோட உழைப்பு கண்டிப்பாக ஒரு 200% இருக்குன்றதை மறுக்க முடியாது. ஆனால் அதுக்கான அத்தனை சப்போர்ட்டையும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ as a brother to him, I'm thanking you so much. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் படம் வந்து இப்போ வெற்றி அடைஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். முதல்ல நான் வந்து மோகன்ராஜன் ஐயாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அகைன் லவ் படம், நம்ம லவ்வர் பண்ணியிருக்கோம், குட் நைட் பண்ணியிருக்கோம், ஒரு வரிசையாக நிறைய படங்கள் லப்பர் பந்து இப்படிலாம் வந்தால் என்னதான் நல்லா பண்ணாலும் ஒரு 5வது 6வது படத்தில் ஒரு சலிப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. என்னடா சும்மா இவங்க எதையோ மோகன்ராஜன் சான்றோல்டன் அப்படின்னு ஒன்று வரும், எல்லாருக்குமே வரும். யாராக இருந்தாலும் ஒரு 3வது படத்தில் நல்ல படமாக எடுத்தாலுமே அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். அது எனக்கு ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டியாக இருந்தது. என்ன வந்து டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறமா கொஞ்சம் இறங்குமோ அப்படின்ற ஒரு சின்ன அச்சம் இருந்தது. அதை வந்து அதில் எனக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தார். இந்த படத்தில் வார்த்தைகள் வந்து அவ்வளோ உயிரை ஆட் பண்ணியிருக்கு இசைக்கு. ஸோ அதனால் முதல்ல என்னுடைய கூட்டாளிக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப ஒரு சிறந்த எழுத்தாளர். அவர் சீக்கிரமாக புத்தகங்கள்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாராம். ஸோ நானும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆர்வக்குள்ளார பேச்சை பேசி உங்களை வாழ்த்துட்டு போகணுன்னு நான் கேட்டுக்கிறேன். நடித்த எல்லாருக்குமே சச்சின், காவ்யா, அபி, அனஸ்வரா எல்லாருமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க சாரி உங்க பேர் எனக்கு தெரியல, ஆனந்தி சாரி வெரி பேட் வித் நேம்ஸ். எல்லாருமே ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய கேரக்டர்ஸை பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மியூசிக்கோட சக்ஸஸ் வந்து நான் அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை வந்து ஒரு 2 பாட்டு பண்ணியிருந்தோம், லைட்டாக ஒரு பாட்டு மாதிரி பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இந்த படத்தை வந்து நான் முதல்ல மியூசிக் இல்லாமல் வெறும்னா ரெஃபரன்ஸ் மியூசிக் கூட சரியாக போடல. அப்போது அதை பார்த்துட்டு நானும் மோகராஜனும் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அபிக்காகவும் எஸ்பெஷலி மதனுக்காகவும். இல்லை ரொம்ப, ஏன்னா மதனோட பிரச்சனை என்னன்னா வந்து ஐயோ இவன் நல்ல படம் எடுத்துருவானா டவுட்டாகவே சொல்கிறானே, ஏன்னா கதை மாதிரி இது ஒர்க் ஆகிடுமா அப்படின்னு கேட்டா ஒர்க் ஆகிடும் தான் நினைக்கிறேன் சார் அப்படின்னுவான். கையை வேற இப்படி பண்ணிட்டே இருப்பானா. எனக்கு அதை பார்த்தா வேற ஐயோ டெய்லி உன்னை நம்பிதாட்டா இறங்கியிருக்கோம் பண்ணிடுவல்ல அப்படின்னா. பட் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவன் நரேஷன் பண்ணும்போது அவன் கொஞ்சம் மாறினான், சந்திரமுகியா மாறினா, வித்தியாசமா நரேட் பண்ணான். அப்போ மட்டும் மாறினா, அப்புறம் திரும்ப அதே மாதிரி கயிறை எடுத்துக்கிட்டே இருந்தான். படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து நான் அவ்வளோ மகிழ்ச்சி ஆனது இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ஐம் அ ஃபேன் ஆஃப் லவ் ஃபிலிம்ஸ். லவ் வந்து ரொமான்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் வயசுல வர அந்த அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்கு. ஒரு மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான், அவன் வந்து ஒரு வாழ்க்கையில் எப்படி இருப்பான், ஒருத்தரோட வாழணும்னா அவன் எப்படி தன்னை நினைச்சுப்பான் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் ஒரு விஷயம் நான் மதனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த அனஸ்வரா கேரக்டரை வந்து அவ்வளோ அவுட்வர்டா நான் விசில் அடித்தேன். ஆக்சுவலாக அந்த ப்ரீமியர் ஷோவில் அவங்க வந்து அந்த பையனை காம்பஸால் நான் வைலன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனால் வந்து ஒரு பெண்ணை வந்து அந்த மாதிரி ஒரு, ஏன்னா இப்போ ஆம்பளைங்க பண்ணுறது நம்ம விசில் அடிக்கிறோம் இல்லையா. ஸோ அதனால் அவங்க பண்ணும்போது உண்மையிலேயே ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஒரு உமன் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்றது மெயின் ஸ்ட்ரீமில் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஏன்னா அது உண்மை தான். அந்த உண்மையை ரொம்ப நாள் நம்ம சொல்லாமல் இருந்தது வந்து ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு உமன் வந்து இப்படி இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கேரக்டரில் அந்த எலிமெண்ட். அதே பொண்ணு
காதலை சொல்றதுக்கு எவ்வளவு பயப்படுறாங்கிறது அந்த வல்னரபிலிட்டியும் காட்டுச்சு. ஸோ வந்து ஒரு ஆண் பெண் அப்படிங்கிறது இல்லாம ஒரு பர்சனாலிட்டிஸா அவங்கள ஃபீல் பண்ணதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அகைன் ஃபேன் ஆஃப் அ சென்சிட்டிவ் மேன் ஸ்டோரிஸ். அபி வந்து ஒரு ரியல் லைஃப்லயுமே சென்சிட்டிவான பையன் தான், ரொம்ப அமைதியான, ரொம்ப கிரவுண்டட். அவன் பெரிய ஸ்டாரா கண்டிப்பா வருவான், ஆனா அவன் மாற மாட்டான்னு தான் எனக்கு இப்ப தோணுது. ஐ திங்க் ஐம் நாட் ராங் நினைக்கிறேன் இன் சேயிங் தட். ஏன்னா அபி வந்து அவனுக்கு ஷூட்டிங் சொன்னாதான் ஐயோ ஷூட்டிங்கா அப்படின்னு இருக்கும். வேலையை சூப்பரா பண்ணுவான், ஆனா போறதுக்கு முன்னாடி ஐயோ சும்மா ஜாலியா இருக்க முடியாதோ அப்படின்னு. வாழ்க்கையில ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தவன், காத்து மாதிரி வாழணும்னு நினைக்கிற ஒரு பையன் தான் அபி. ஸோ அதனால அதே மாதிரி இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு ஆள் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு நம்மளை சிறையில போட்டு அடைச்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம யார் என்ன சொன்னாலும் எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆனாலும் நம்ம ஆடியன்ஸ் கூட நம்ம ஒருத்தனா என்னைக்குமே இருக்கணும், அந்த உணர்வோடைய படங்களை தொடர்ந்து சூஸ் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் அபியை. கிரேட் டெபியூ அபி. அண்ட் நான் எல்லாரை பற்றியும் நிறைய பேசுவேன், ஆனால் நம்ம தலைவனை கொஞ்சம் டீலில் விட்டுருவேன். நான் இந்த சக்ஸஸில் வந்து கொஞ்சம் நிறைய அவரை பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசணுன்றதுக்காக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன் மகேஷ் ராஜ் அவரை பற்றி பேசுறதுக்கு. அதாவது ஒரு மியூசிக்கை பற்றி சொல்லுவோம். நம்ம ஒரு ரூமில் போனால் வந்து ஸ்மெல் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த ஸ்மெல் ஒரு ரூமில் ஒரு நல்ல கேண்டில் ஏற்றி எங்கேயா ஓரமாக ஒழிச்சு வச்சிட்டாங்கன்னு வைங்களேன், இந்த இடம் பாசிட்டிவாக இருக்குல்ல அப்படின்னு தோணும். அந்த மாதிரி தான் மகேஷ். அவர் நிறைய பாசிட்டிவிட்டி கொண்டு வர்றாரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு. எப்பயுமே ஒரு எனேபிளராக இருப்பார், ஒரு டிசேபிளராக இருக்கவே மாட்டார் ஒரு ப்ரொடியூசராக. இதை நான் வந்து இப்போ சொல்லலை, குட் நைட்லேருந்து நான் பார்க்குறேன் அவரை. ஸோ நான் வந்து எப்பயுமே அவர்கிட்ட நிறைய மிகையாக சொல்லிட மாட்டேன், ஏன்னா அவருக்கு புகழ்ச்சி எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நாள் பழகும்னு நினைக்கிறேன். அவருக்கு இன்னொரு 3 ஹிட் படம் கண்டிப்பாக எப்படியும் கொடுத்துருவாரு, தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுது. ஸோ அதனால இன்னும் அதை அவர் எப்போ ஹேண்டில் பண்ணுறப்ப சொல்லலான்னு இருந்தேன், இப்போ ஓரளவுக்கு சொல்லலாம்னு தோணுது. ரொம்ப நல்ல மனுஷன். எனக்கு அவரை பார்த்தா ஒரு கிட்டு தான் ஞாபகம், என் பையன் தான் ஞாபகம் வருவான் அவரை பார்த்தா. எனக்கு ஒரு கிட், ஒரு குழந்தை ஜாலியாக ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பியூர் ஹார்ட்டட் இது. ஸோ அதனால மகேஷ் வந்து நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். ஒரு 4 படமா எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்து, ஆனால் பாரு நான் அவனை சப்போர்ட் பண்ணுறேன் பாரு அப்படின்ற ஃபீலிங்கே எங்களுக்கு கொடுத்ததே கிடையாது என்றைக்குமே. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும், அப்படியா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு எப்பயுமே அப்படி கேட்பாரு. சில பிளான்லாம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். டிஸ்கஸ் பண்ணுன்ற அவசியமே இல்லை, பட் எல்லாருடைய ஒப்பீனியனுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்போமேயா அப்படின்னு நினைக்கிறது. எல்லாம் தெரியாதும் பாரு. இன்னும் அவர் என்னெல்லாம் பண்ணுவார் நீங்கள் பார்ப்பீங்க. இன்னொரு 2-3 வருஷத்துல அவர் பண்ணக்கூடிய படங்கள், இந்த அவர் பண்ணியிருக்கிற அந்த முன்னெடுப்பு எவ்வளோ பெருசாகுன்றதை நீங்கள் எல்லாம் கண்கூட பார்க்க தான் போறீங்க. அது எல்லாத்துக்குமே இப்போ நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன், இந்த படத்துக்கு நன்றியையும் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னுடைய சகோதரி சௌந்தர்யா ரஜினிகாந்த், அவங்கள பற்றி நிறைய இருக்குன்னு சொல்றதுக்கு. பட் அது வந்து எல்லாமே இப்போ செயலாக மாறிட்டு இருக்கிற நேரம் இதுதான். அதுக்கான பிள்ளையார் சொல்லி நாங்கள் பேசினோம் ரொம்ப வருஷம் முன்னாடி. நாங்கள் நிறைய ஐடியாஸ் பேசியிருக்கோம் கொலாபரேட் பண்ணணுன்ட்டு. அவங்க வேற சில கதைகள்லாம் என்கிட்ட சொன்னாங்க. நான் கேட்டேன் அவங்கள்ட்ட, எங்கேயோ யூரோப்பில் நம்ம பேசும்போது நீங்கள் சொன்னீங்க ஒரு கதை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஐயோ இதெல்லாம் டக்குனு ப்ராஜெக்டாக பண்ணலாமே. அவங்க சொன்னாங்க இல்லை அது அவ்வளோ ஈஸி இல்லை, ஒரு சில விஷயங்கள் இருக்கு, ஒரு சில கட்டாயங்கள். நானா இருக்கிறதுனால எனக்கு சில பிரச்சனை இருக்கு, எல்லாம் டைம் வரும்போது கரெக்டாக பண்ணலான்னு அவங்க அப்பா மாதிரியே ஸ்டைலாக சொன்னாங்க. அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, அவங்க எதை எடுத்தாலும் அது பெரிய விஷயமா இருக்கும். நான் வந்து அவங்க அப்பாவையும் அவங்களையும் எனக்கு சம்மந்தப்படுத்தியே பார்க்க தெரியாது, அந்த அளவுக்கு நான் அவங்களோட க்ளோஸ். அவங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் எனக்கு தெரியும். ஆஸ் அ பர்சன் அவங்க யாரு, அவங்க என்ன பண்ண போறாங்கன்றத என்னால் இப்போ பார்க்க முடியுது. அது உலகம் பார்க்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பெருமையா நின்று நான் இந்த கூட்டத்திலே நான் அதுக்கு கைத்தட்ட வேணும்னு சொல்லிக்கிறேன். வித் லவ் படத்துக்காக நன்றியும் சொல்லிக்கிறேன். கடைசியா ஒன்று சொல்றேன், இந்த படம் பார்த்து எல்லாரும் நல்லா இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாமே அதெல்லாம் டிக்ளேர்டு தான். பட் இருந்தாலும் தொடர்ந்து ஒரு படம் வந்து ஒரு சக்ஸஸ் ஆயிடுச்சுங்கிறதுக்காக அதை வந்து ஒரு நம்ம அதுதான் அப்படின்னு இப்போ தெரியும். இப்போ வித்லவ் மாதிரி ஒரு படம் பண்ணலாங்க அப்படின்னு 4 பேர் வருவாங்க. ஏன்னா சூதுகவும் போது ஒரு குரூப் கிளம்பிச்சு, அந்த மாதிரி ஒரு 10 பேர் கிளம்புனாங்க. சூதுகவும் மாதிரி அப்படின்னு நான் எங்கிட்டே 3 பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு படத்துக்கு ரெஃபரன்ஸே கிடையாது, ரெஃபரன்ஸே இல்லாத அந்த படம் தான் ஜனங்க பார்க்க விரும்புகிற படம். அதனால ரெஃபரன்ஸ் படங்கள் எடுக்காதீங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற உண்மையான உரையாடல்களை படங்களா மாத்துங்க. அந்த படம் எல்லாமே இந்த படம் மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்றத சொல்லி, இந்த நேரத்தில் இந்த படத்துல பாடின சுப்லாஷினி, விஜய் நாராயண், ஆதித்யா ஆர்கே, அதுக்கப்புறம் யாரையும் மறக்கிறேன், யுவன் சார், தலைவனே மறந்துட்டேன், சாரி, கொஞ்சம் ஓவரால்டா இருக்கேன், சாரி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் யுவன் சங்கர் ராஜா. அவரோட குரல் வந்து அது ஒரு சவுண்டு கிடையாது, அது சிங்கிங் கிடையாது, மியூசிக் எதுவுமே கிடையாது, ஒரு பவர். அது கிளைமேக்ஸ்ல வந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அந்த படம் எப்படி இருக்கும்னு. ஸோ அவர் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அண்ட் லாஸ்ட் தேங்க்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு தேங்க்ஸ், ரஜினி சாரை போய் மீட் பண்ணுவோம், எல்லாருமே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
நான் வந்து குறிப்பாக ஒருத்தருக்கு ஃபேனாக இருந்தால் ரொம்ப காட்டிக்க கூடாதுன்னு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப நம்ம எவ்வளோ ஃபேன்னு காட்டினா வந்து நமக்கு ஒரு மாதிரி நம்மளை பார்த்தா சை அப்படின்னுவானுங்க. அந்த அளவுக்கு நான் அவரோட ஃபேன். அவர் ஒரு ஃபினாமினன். இப்போ இளையராஜா சாரோ ரஜினிகாந்த் சாரோ அவங்கெல்லாம் வந்து அந்த லைட் நம்ம மேலே படம் எப்படி நம்ம ஒரு வளர்ந்துருப்போம். சினிமா அந்த வெளிச்சம் நம்ம மேலே படம் சினிமாவுக்கு வரணும்னு தோணுமா? நமக்கு தோணாது. ஸோ இட்ஸ் ஹோல்டிங் மை செல்ஃப் பேக். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு பார்ப்போம், நம்ம ரொம்ப இது பண்ண வேணாம் அப்படிங்கும்போது ஒரு சின்ன பசங்க ட்ரை பண்ணி ஒரு முயற்சி பண்ணி, சரி எல்லாமே டைட்டாக தான் இருக்கும், நிறையா இது கொண்டு எனக்கு வியாபார சூழல்லாம் இருக்குது, அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சா ஒரு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைக்கு வந்திருப்பாருன்ற அந்த ஒரு புள்ளி எனக்கு புரிஞ்சுது. என்ன அவர் எங்கேருந்து இங்கே வந்திருந்தா இந்த சந்தோஷத்தை தன்னோட சந்தோஷமா நினைச்சு அவ்வளோ ஹாப்பியா அவ்வளோ சிரிச்சு என்கரேஜ் பண்ணி அவர் ஒரு குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தாரு. ஜெயிச்சிங்களா, சூப்பர்லன்னு அவர் படத்துக்கு ஏதோ ஜெயிச்ச மாதிரி அவர் சிரிச்சு அவ்வளோ என்கரேஜ் பண்ணி மியூசிக்கை பற்றி அவ்வளோ அழகான விஷயங்கள் சொன்னார். நான் சொன்னேன், சார் உங்கள் ஆசீர்வாதம் வேணும், பிளஸ் பண்ணுங்க, உங்கள் கம்ப்ளீட் பிளெஸிங்ஸ் வேணும்னு சொன்ன போது நான் கட்டி பிடிச்சி கண்டிப்பாக எல்லா பிளெஸிங்ஸும் இருக்கு கண்ணா அப்படின்னு சொன்னார். ஸோ வந்து ஐ திங்க் அவர் ஒரு சைல்டுன்னு நினைக்கிறேன். அகெயின் இதெல்லாம் ஆரம்பத்தில் சைல்டாக இருக்கிறது முக்கியம் இல்லை, வாழ்க்கையில் எல்லா அடியும் பட்டு எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் மீறி ஒரு நிலைக்கு போய் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுதும் குழந்தையா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயத்த எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்காகவும் இந்த படத்தில் ஒரு அன்சீன் ஃபோர்ஸா ஒரு பலமா எங்க கூட எப்பயுமே பயணிச்சதுக்காக சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு நன்றியை சொல்லி உரையை முடிச்சுக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.